அப்பா வந்துடுவாரு. வரும்போது உனக்கு சாக்லேட். எனக்கு சாக்லேட் வேணாம், அப்பா தான் வேணும். ப்ளீஸ் மா. சரி, நீ இப்ப தூங்குவியா? ட்ரீம்ல அப்பா வருவாரு. அப்பா கூட பெயிண்டிங் பண்ணலாம், விளையாடலாம். ட்ரீம் முடிஞ்சு கண்ணு முழிச்சு பார்த்தா நிஜமாவே அப்பா பக்கத்துல இருப்பாராம். ஓகேவா? தூங்கு. இதெல்லாத்தையும் முதல் தடவை நீங்க இங்க வந்தப்பவே சொல்லிருக்க முடியும். ஆனா அன்னைக்குதான் டென்ஷன்ல மறுபடியும் மயக்கமானா. வாங்க. செமினார் முடிஞ்சு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருந்த நேரம் நானும் கௌதம் கிட்ட see you கௌதம்னு சொல்லிட்டு கிளம்ப இருந்த நேரம் God had different plans. கோகிலா, எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு சொல்வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் கௌதமை சந்திச்சதுக்கான காரணம் எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது. ஒரு ஃபோன் கால் connected Gautam to my life. சொல்லுங்க பவித்ராமா. எப்ப? மத்தியானம் நடந்திருக்கு, இப்ப ஃபோன் பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? கிறிஷ் கிட்ட நான் பேச முடியுமா? வந்துடுறேன், உடனே கிளம்பி வந்துடுறேன். என்ன ப்ராப்ளம்? என் பையன் கிறிஷ் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் உடனே போகணும் கௌதம். உடனேனா இதுக்கு மேல ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ஏதாவது பஸ் லோரியாவது பிடிச்சு போயிடுறேன். எனக்கு அவனை பார்க்கணும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல கௌதம், உங்களுக்கு ஒர்க் ஷாப் இருக்கு, நீங்க எப்படி? இமிடியேட்டா என் கார்ல என் கூட சென்னைக்கு கிளம்பு. உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, கம் கம். என்னாச்சுமா கிறிஷ்க்கு? உள்ள டாக்டர் பாத்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷமா. தலைவலின்னு சொன்னா தைலம் தேய்ச்சி விட்டேன். கொஞ்ச நேரத்துக்குலாம் வலி தாங்க முடியலன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சுடுதண்ணி வச்சு குடுக்கலாமேன்னு நான் கிச்சனுக்குள்ள போனேன். அதுக்குள்ள அவன் தரையில மயங்கி விழுந்துட்டான் சார். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அவர்தான் இப்ப டாக்டரையும் கூட்டிட்டு வந்தாரு. டாக்டர், நீங்க என்னாச்சு? நான் கிறிஷோட அம்மா. கொஞ்சம் என் கூட வாங்க ப்ளீஸ். கம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல பையனை எப்படி தனியா விட்டு போனீங்க? கிறிஷ்க்கு என்னாச்சு டாக்டர்? நான் போகும்போது நல்லா தானே இருந்தான். தலைவலின்னு எப்போது சொல்லியிருக்கானா? அப்பப்ப சொல்லுவான். நானும் குரோசின் கொடுப்பேன், சரியாயிடும். ஃப்ரீக்வெண்டா தலைவலின்னு சொல்றானே, உங்களுக்கு டாக்டர் கிட்ட காட்டணும்னு தோணலையா? வெயில்ல சைக்கிள்ல சுத்துறான், மத்தியான நேரத்துல ஸ்விம் பண்றான், அதனால தலைவலின்னு நினைச்சேன். ஏன் டாக்டர், எனிதிங் சீரியஸ்? படிச்சவங்களா இருக்கீங்க, குழந்தை விஷயத்துல அசம்ஷன்ல போலாமா? அவனுக்கு என்னாச்சு டாக்டர்? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. The boy suffering from neurofibroma. நியூரோஃபைப்ரோமா அப்படினா? இதுவும் ஒரு வகையான பிரெயின் டியூமர் தான்.